வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற ரெசிபி எப்படி ஈஸியாக குஸ்குஸ் செய்கிறது என்று. குஸ்குஸ்ன்றது நாங்கள் சொல்லுற ரவை மாதிரியான ஒரு வகை உணவு தான். நான் இப்போ இந்த குஸ்குஸ் செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள் மிக்ஸை இப்போ ரெடி பண்ண போகிறேன். இப்படி அகன்ற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நீங்கள் ஒலிவ் ஆயில் கூட விடலாம். ஒலிவ் ஆயில் விட்டாலும் அது டேஸ்ட் நல்லா தான் வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற எல்லா மரக்கறியையும் ஒண்டா கூட போடலாம். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வேணுமெண்டா வெங்காயத்தை முதல் தாளித்து போட்டும் மிச்ச மரக்கறியாக அதுக்கு பிறகு போடலாம். நான் எல்லாமே ஒண்டா போட போகிறேன். ஏன்னா எங்களோட வீட்டில் கொஞ்சம் அந்த மரக்கறிகள் ஃபுல்லாக குக் ஆகாமல் ஹாஃப் வேல குக்காகி இருக்கிறது கூட விருப்பம். அதோட அது எல்லோருக்கும் கொஞ்சம் கூடின சத்தாக இருக்குமென்று நினைக்கிறேன். முழுசாக அவியும் போது அந்த மரக்கறிகளில் இருக்கிற எல்லா சத்துமே எங்களோட உடம்புக்கு வராது. ஆனபடியாக சில சமயம் நான் சமைக்கல இந்த மரக்கறி எல்லாம் ஹாஃப் வேயாக குக் பண்ணுற மாதிரியே நான் எடுத்துடுறேன். அது பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. பாருங்கோ எவ்வளவு கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கவே தெரியும். நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 கையளவுக்கு நான் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறேன். அவ்வளவும் சத்தான வெஜிடபிள்ஸை தான் தேடி எடுத்து நான் போட்டிருக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோடையும் கொஞ்சம் இஞ்சியும் அரைச்சி வைத்த நான் அதையும் சேர்த்து போட்டு ஒன்றாக வதக்க போகிறேன். இப்போ இந்த மிக்ஸுக்குள்ளே நான் ஒரு ½ ஸ்பூன் தான் கணக்கையில் நாங்கள் ஒரு குழம்பு கறியோடு தான் சாப்பிட போகிறோம். ஆனபடியே ஒரு ½ ஸ்பூன் மிளகாத்தூள், எங்களோட கறித்தூள் போடலாம். மற்றது இந்த மிக்சருக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த மரக்கறியில் ½ ரூமுக்கு வதக்கி போட்டு இதே ஒரு பக்கத்தில் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குஸ்குஸ். இது கோதுமை ரவையை விட பெரிதாக இருக்கும். இதை தான் நான் இப்போ அந்த வெஜிடபிள் மிக்ஸோடு செய்து மிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்கோ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லுறேன். 2 கப் குஸ்குஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே நான் இதில் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ளே 1 டீஸ்பூன் ஆயிலும், குக்கிங் ஆயில், வெஜிடபிள் ஆயிலோ ஒலிவ் ஆயிலோ விடலாம். ஒலிவ் ஆயில் கூட நல்லது. மற்றது தேவையான அளவு உப்பு அதுவும் போட்டு இந்த தண்ணியை கொதிக்க விட போகிறேன். இந்த தண்ணி கொதித்து கொஞ்சம் நேரம் கொதித்து வந்த உடனே நான் இந்த குஸ்குஸை அதுக்குள்ளே போட்டு அதை அப்படியே மூடி விட போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படி மூடி விட்டாலும் போதும். 2 to 3 மினிட்ஸ் மூடுங்க நீங்கள், அது பெட்டர். பாருங்கோ, தண்ணி எங்களுக்கு தேவையான அளவு கொதித்து வந்துட்டுது. இப்போ இந்த அடுப்பை நான் ஆஃப் பண்ணி போட்டு அப்படியே அந்த அடுப்பை சட்டியில் அந்த அடுப்பில் விட்டபடியே இது நாங்கள் இந்த குஸ்குஸை அதுக்குள்ளே சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒருக்கா இந்த கரண்டியால் அதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடுங்க. இப்போ மூடியை திறந்து பாருங்கோ. நாங்கள் விட்ட தண்ணி எல்லாத்தையும் இந்த குஸ்குஸ் ஒப்சர்வ் பண்ணி எடுத்துட்டுது. எல்லாம் முறிஞ்சி எடுத்திருக்குது. பாருங்கோ, இது இப்படி நீங்கள் கரண்டியால் இப்படி உதிர்ந்த ரவை மாதிரி உங்களுக்கு வரும். இதை மெதுவாக உதிர்த்தி இப்படி எடுத்து போட்டு நாங்கள் அந்த வெஜிடபிள் மிக்ஸுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ செய்த குஸ்குஸை நான் இப்போ இந்த இதுக்குள்ளே எடுத்து போடுறேன். இது ஈஸியாக இப்படி தனித்தனியாக வந்துடும். இதுதான் மரக்கறி மிக்ஸ் போட்டு நான் செய்த குஸ்குஸ். இதை நாங்கள் இன்றைக்கு
கொஜட்ஸ் கறியோடு தான் சாப்பிட போகிறோம். அந்த கொஜட்ஸ் கறி எப்படி வைக்கிறேன்றதை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். பாருங்க, இது எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படியான கலர்ஃபுல்லாக சாப்பாடுகளை செய்யக்க சிறுவர்கள் கூட இதை விரும்பி சாப்பிட்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் வீட்டில் இப்படி வெஜிடபிள்ஸை சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்க பாருங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.